ஆ, உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். சமூக வலைதளத்தில் நிறைய வீடியோ அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய பார்க்குறேன். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கும். அதை தாண்டி தான் அவங்க வரணும். அரசியல் இல்லாமல் வாழ்க்கைங்க கிடையாது, யாருக்குமே கிடையாது. அரசியல் ரொம்ப முக்கியம். எல்லோரும் அரசியல் தெரிஞ்சுக்கணுன்றது எனக்கும் பல வருஷமாக இருக்குது. ஆனால் என்னால் அதை வெளியே கொண்டு வர முடியல. நிறைய தடைகள், அதிலேருந்து தாண்டி வர்றது ரொம்ப சிரமம். ஏன்னா குடும்பம், நம்மளுடைய ஃபேமிலி அதுலேயே நம்ம பயணிக்கும் போது இதுக்குள்ளே வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் அதை தாண்டி வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். என்னோடய இந்த வயதுக்குள்ள ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். யூடியூப்பில் சமூக வலைதளத்தில் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன் அரசியலை பற்றி. ஏன்னா இந்த காலத்தில் நிறைய அரசியல் புரியாதவங்க இருக்காங்க. அரசியல்னால் என்னென்னே தெரியாமல் இருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சதையும் நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏதோ ஒருத்தருக்கு அது போய் சேர்ந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். வணக்கம், என் பேர் குமரன். என்னுடைய அரசியலத்தில் அரசியலில் உண்மைகளும் பொய்களும். உண்மை எவ்வளோ ஆதிக்கம் செலுத்துதோ அதே அளவுக்கு பொய்களும் ஆதிக்கம் செலுத்துது. ஆனால் இதில் ரெண்டுத்துலேயும் நம்மளுடைய அது வேற்றுமையை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்களை நான் நீ பேசணும்னு ஆசைப்பட்றேன். இந்த யூடியூப் சமூக வலைதளத்தில் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். முதல் நாள் ஒரு வீடியோ நான் இதுதான் முதல் நான் ஆரம்பிக்கிறேன், நான் போட போகிறேன். என்னென்னா ஆரம்பம் இப்போ அரசியலை இளைஞர்கள் வேறு விதமாக பார்க்குறாங்க, வயது முதிர்ந்தவர்கள் வேறு விதமாக பார்க்குறாங்க. இந்த அரசியலை 2 பேர் இணைஞ்சு பயணித்தா ரொம்ப அருமையாக போகுன்றது என்னோடய கருத்து. இதை சமூக வலையத்தில் பகிர்ந்துக்கணுன்றது என்னுடைய குடும்ப சூழ்நிலைமைகள், சில சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைமைகள், பொது வேலையில் சூழ்நிலைகள் காரணமாக நம்மளால் இதை பகிர்ந்துக்கவே முடியல. ஆனால் இப்போ தான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன். ஏன்னா அது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதை வச்சு அரசியலில் என்னோடய வயதுக்கேற்ற அனுபவங்களையும் நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இது எல்லாருக்கிட்டையும் நம்ம பகிர்ந்துக்க முடியாது. சமூக வலைதளம்னும் போது எல்லார்கிட்டையும் போய் சேருன்றதுக்காக நான் போடுறேன். நான் இப்போ இருக்கிற அரசியல் வேறு விதமாக இருக்குது. இதே ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் வேறு விதமாக இருந்துச்சு. இது நிறைய மாறுதல்கள் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஆனால் இந்த அரசியல்ன்றது எல்லாம் ஏதோ ஒரு நமக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விலகி போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் இது முக்கியமாக அந்த அரசியல் தெரிஞ்சுக்கணும். மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு வரவனும் அரசியல்வாதி தான். எனக்கு அரசியல் வேணாம், நான் ஒதுக்கிக்கிறேன்றவனும் அவனும் அரசியலுக்குள்ளே தான் இருக்கான். அரசியல்வாதி அரசியலுக்குள்ளே தான் இருக்கான், வேணான்றவனும் அரசியலுக்குள்ளே தான் இருக்கான். ஆனால் இந்த மொத்தத்தையும் சேர்த்து அது நல்ல விஷயத்தை உள்ளேருந்து வெளியே கொண்டு வரணுன்றது தான் நல்ல ஒரு ஆழமான அரசியல். இப்போ இருக்கிற கட்சிகள் பார்த்திங்கன்னா வாய் விட்டு எண்ணிடலாம். ஆனால் முன்னில் இருந்த கட்சியோட இப்போ இருக்கிற கட்சிகளை வாய் விட்டு எண்ணிடலாம். அந்தளவுக்கு கட்சிகள் இருக்குது. எல்லாம் சுயநலவாதின்னு சொல்ல முடியாது, பொதுநலவாதின்னு சொல்ல முடியாது. சுயநலவாதிகள் கொஞ்சம் இருந்தாங்கன்னா பொதுநலவாதிகள் கொஞ்சம் இருக்காங்க. எல்லாம் ஒரு சரிசமமான இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் சுயநலவாதிகளால் அரசியல் ரொம்ப சீர்கெட்டு போகுது. பொதுநலவாதிகள் அதை தூக்கி நிறுத்துகிறாங்க. இது இந்த லெவல்லையே தான் போகுது. அதான் இந்த ஒரு சரிசமத்திலேயே சமரசத்துலேயே தான் போகுது. அதை தூக்கி நிறுத்த நேரம் சரியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நல்ல அரசியலை மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. அதனால் இது எப்படியாவது முயற்சி பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சதையும் நான் பகிர்ந்துக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கேன். நாங்கள் திமுகவையும் பார்த்துருக்கோம், அதிமுகவையும் பார்த்துருக்கோம், பாமகவையும் பார்த்துருக்கோம், விசிகாவையும் பார்த்துருக்கோம், நாம் தமிழர் கட்சியும் பார்த்துருக்கோம். எல்லாம் ஆதிக்க செலுத்துகிற கட்சிகள் தான். இப்போ வந்திருக்க விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிற தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு இருக்கோம், கட்சியும் பார்த்துருக்கோம். இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அனுபவமான கட்சிகள் இருக்குது, அனுபவம் இல்லாத கட்சிகளும் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் மனுஷனுக்கு அனுபவம் ரொம்ப முக்கியம். அதனால் சில அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அரசியலுக்குள்ளே வர்றதுன்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதனால தான் நான் அது நிறைய விஷயம் நான் பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்னும் நான் நிறைய உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். எவ்வளோ பேர் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரியாது. பட் சப்போர்ட் பண்ணுங்கள், பண்ணாமல் இருங்க. பட் ஆனால் இந்த வீடியோ தயவு செய்து பார்த்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து, அது உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சு கூட இருக்கலாம். அதனால் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். கூடிய விரைவில் நாளையிலேருந்து நான் நிறைய வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கேன். எல்லோரும் உங்களை ஆதரவை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. அது மூலயமா எங்கிட்ட ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை நான் நிவர்த்தி பண்ணிக்கிறேன். நன்றி.
வணக்கம். அரசியலில் உண்மைகளும் பொய்களும்.